வணக்கம். ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் போர் நடந்துட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சோஷியல் மீடியாலையும் நிறைய பேர் என்ன பேசிட்டு வராங்கன்னா, ஈரானை எதிர்த்து இஸ்ரேல் இப்போ சண்டை போடுது, ஈரானை அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம். இது இந்தியாவுக்கு நல்லது. காரணம் என்னென்னா, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எதிரியாக இருக்குது, பயங்கரவாதத்தை இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விடுது. நாம் இப்போது இஸ்ரேலோட அலையாக இருக்கோம், கண்டிப்பாக இஸ்ரேல் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாதம் எந்த அளவுக்கு உண்மை, இதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் அபத்தமானது, இது உண்மை கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இஸ்ரேலும் பாகிஸ்தானும் 20th செஞ்சுரியில் தான் நாடுகளாக உருவாகுது. இஸ்ரேல் 1948 பாலஸ்தீன்லேருந்து பிரிஞ்சு நாடாக உருவாச்சு. பாகிஸ்தான் 1947 இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு தனி நாடாக உருவாச்சு. ரெண்டு நாடுகளும் உருவானதுக்கப்புறம் ரெண்டு பேருமே க்ளோஸாக இல்லை, விலகி தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் உருவானதுக்கப்புறம் பாலஸ்தீன் இஸ்ரேல் மத்தியில் பிரச்சனை வருது. பாலஸ்தீன் ஒரு சின்ன அரபு நாடு, சக்தி வாய்ந்த நாடு கிடையாது. பாலஸ்தீன் சார்பாக இஸ்ரேலை எதிர்த்து யார் சண்டை போடுறாங்கன்னா, பெரிய சக்தி வாய்ந்த அரபு நாடுகள் சண்டை போடுறாங்க. ஈஜிப்ட், சிரியா, இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க. அப்போது அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஒரு விரோதம் அப்போலேருந்து இருக்குது. இப்போ இதில் பாகிஸ்தானுடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, ஆனால் அரபு நாடு கிடையாது. இந்த பாகிஸ்தான் மாதிரி நிறைய முஸ்லீம் ஆனால் அரபு அல்லாத நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலை எதிர்க்கிறாங்க. இஸ்ரேலை எதிர்த்து நேராக சண்டை போடலை, அப்போஸ் பண்ணுறாங்க. அதனால் இஸ்ரேலை இந்த நாடுகள் ரெக்கக்னைஸ் பண்ணலை, அதாவது நாடாகவே ஏற்றுக்கல. ஒரு நாடு புதுசாக உருவாகுதுன்னா மற்ற நாடுகள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் இஸ்ரேலை ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ இதுதான் பொசிஷன். இப்போ மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது ரெண்டு பேரும் விலகி இருக்காங்க, எதிரிகள் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இது உண்மை கிடையாது. உண்மை என்னென்னா, ரெண்டு பேருமே ஒரே அணியில் இருக்காங்க. யாருடைய அணின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கீழே இருக்கக்கூடிய அணி. அது இல்லாமல் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் கோஆப்ரேஷன் இருக்குது, ஒத்துழைப்பு இருக்குது. இது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வருது, கோல்டு வார் ஆரம்பிக்குது. கோல்டு வார் பீரியடில் ரெண்டு சூப்பர் பவர்ஸ், அமெரிக்கா, யுஎஸ்எஸ்ஆர். பாகிஸ்தான் உருவானதுக்கப்புறம் பாகிஸ்தான் அமெரிக்காவோட அலைனாயிருக்கு. அமெரிக்கா தான் வெஸ்டர்ன் பிளாக் நாடுகளுடைய தலைவர். இந்தியா சோவியத் யூனியனோட க்ளோஸாக போனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நம்ம எதிரி அமெரிக்காவோட போயிட்டாங்க, நாம் இந்த பக்கம் போகிறோம். நம்ம யுஎஸ்எஸ்ஆரோட அலைனாவில் ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம நான் அலைன்டு நாடாக தான் இருக்கோம். இப்போ உத்து பார்த்திங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் பிளாக் கீழே இஸ்ரேலும் இருக்குது, பாகிஸ்தானும் இருக்குது. லீடர் யாருன்னா அமெரிக்கா. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரே டீமுக்குள்ளே இஸ்ரேலும் பாகிஸ்தானும் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. இதனுடைய தலைவர் அமெரிக்கா. இதுதான் உண்மை. நீங்களே ஹிஸ்ட்ரி எடுத்து எவிடன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஐஎஸ்ஐ, இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மொசாட், ரெண்டு பேருக்கும் மத்தியில் பல ஆண்டுகளாக கோஆப்ரேஷன் இருக்குது. இந்த கோஆப்ரேஷனை யார் உருவாக்கி கொடுக்குறாங்கன்னா, அதுவும் அமெரிக்கா தான். ரெண்டு நாடுகளுக்கும் அமெரிக்காவில் டிப்ளமேட்டிக் ஆஃபீஸ் இருக்குது, எம்பசி இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மொசாட் சிஐஏ இடையே கோஆப்ரேஷன் இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு 2008 இந்தியாவில் மும்பையில் டெரர் அட்டாக் நடக்குது. ஆனால் அதே வருடம் முன்கூட்டியே ஐஎஸ்ஐ மொசாடுக்கு இன்டெலிஜென்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜூஸ் மும்பையில் இருக்காங்க, அங்கே ஜூஸ்க்கான ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு ஹவுஸ் இருக்குது, அது அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து லீக்கான டிப்ளமேட்டிக் கேபிள்ஸில் வெளிவந்த தகவல். அதை தாண்டி 1979 சோவியட் ஆப்கான் வார் நடக்குது ஆப்கானிஸ்தானுக்குள்ளே. இது ஒரு கோல்டு வார் பீரியடில் நடந்த ப்ராக்சி வார். ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் சண்டை போடுறாங்க. அமெரிக்கா தன்னுடைய கூட்டாளியான பாகிஸ்தான், சவுதியோடு சேர்ந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இந்த முஜாஹிதீன் அப்படின்ற ஃபைட்டர்ஸை உருவாக்குறாங்க. வெப்பன்ஸ் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் இந்த ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அல் கெய்தா போன்ற பயங்கரவாத அமைப்புகள் உருவாச்சு. இந்த அமைப்புகளை உருவாக்கி விட்டதே அமெரிக்கா, பாகிஸ்தான், சவுதி தான். இந்த சவுத் ஏஷியா பகுதிக்குள்ளே பயங்கரவாதம் வந்ததுக்கு காரணமே அமெரிக்கா, பாகிஸ்தான், சவுதி. இந்த அமைப்புகள் தான் அதுக்கப்புறம் இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. அதனால் பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா நிற்கும்,
அமெரிக்கா தான் இந்தியாவை காப்பாற்றும் பயங்கரவாதத்துக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறதுலாம் அபத்தமானது. இதில் உண்மையே கிடையாது. அமெரிக்கா பாகிஸ்தானால் தான் இந்தியா பயங்கரவாதத்துக்கு ஒரு பலிகடா ஆச்சு. இப்போ இதில் இஸ்ரேலுடைய ரோலை பார்க்கலாம். சோவியட் ஆப்கான் வார் நடக்கும்போது முஜாஹிதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, இஸ்ரேலும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சண்டை நடக்கும். அரபு நாடுகளுக்கு யூஎஸ்எஸ்ஆர் வெப்பன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வெப்பன்ஸை இஸ்ரேல் கேப்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வார்ஸை வின் பண்ணது இஸ்ரேல் தான். கேப்சர் பண்ணி இந்த வெப்பன்ஸை எங்கே கொடுக்குறாங்கன்னா முஜாஹிதீன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதற்கும் எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இங்கேயும் இஸ்ரேல் அமெரிக்கா மத்தியில் ஒரு இன்டைரக்ட் கோஆப்ரேஷன் இருந்தது. 2 நாடுகளும் முஜாஹிதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சவுத் ஏஷியாவில் இருக்க பயங்கரவாத அமைப்புகள் உருவானதுக்கு இஸ்ரேலுமே ஒரு காரணம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேல் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹமாஸ் குரூப் இருக்கு இல்லையா, ஒரு காலத்தில் ஹமாஸ் குரூப்புக்கு இன்டைரக்டாக இஸ்ரேல் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் உண்மை. இதற்கும் எவிடன்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் எதிர்த்து பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சண்டை போடுறாங்க. லீடர் யாசர் அரஃபட். இந்த பிஎல்ஓவை வீக்கன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொரு குரூப்பான ஹமாஸ்க்கு இன்டைரக்டாக இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொரு ஈவெண்ட்டும் சொல்கிறேன், எங்கே இஸ்ரேலும் பாகிஸ்தானும் கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு. 1970s பிளாக் செப்டம்பர் அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்டனில். ஜார்டன் ஒரு அரபு நாடு. அமெரிக்கா இஸ்ரேல் ஜார்டனுக்கு அப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இருந்த கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜார்டனுக்குள்ளே பிஎல்ஓ ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. பிஎல்ஓ ஃபைட்டர்ஸ் யார்? இஸ்ரேலுக்கு எதிர்த்து சண்டை போடுறவங்க. இவங்களுக்கு சிரியா சப்போர்ட் பண்ணுறாங்க, லெபனானை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் ஒத்து பார்த்திங்கன்னா, இந்த போட்டியில் பாகிஸ்தான் இஸ்ரேல் அமெரிக்கா சைடுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது ஹிஸ்ட்ரி. இதற்கு எவிடன்ஸ் இருக்குது. கடைசியாக என்ன ஆகுதுன்னா, பிஎல்ஓ ஃபைட்டர்ஸை ஜோர்டன் கவர்மெண்ட் டிஃபீட் பண்ணி லெபனானுக்குள்ளே அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இது இன்னொரு எவிடன்ஸ். இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸஸை நம்ம சொல்லலாம். அதனால் இஸ்ரேல் பாகிஸ்தான் எதிரானது, பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம், இஸ்ரேல் தான் உலகத்திலே பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முற்றிலும் பொய். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளை நிறைய பேர் மதத்தை வச்சு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை பார்க்குறோம். இதுவே தவறானது. மதத்தை வச்சு பார்க்கக்கூடாது, நியூட்ரலாக பார்க்கணும், ஜஸ்டிஸை வச்சு பார்க்கணும், நியாயத்தை வச்சு பார்க்கணும். அது இல்லாமல் நம்மளாம் இந்தியன்ஸ், இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கு எது நல்லது இதை வச்சு நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. 2 நாடுகளுமே ஸ்டேட் டெரர். ஸ்டேட் டெரர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அந்த நாடே பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமாக கையில் எடுக்கும். இஸ்ரேல் எடுத்துங்க, பாலஸ்டீனியன்ஸ்க்கு எதிராக பல ஆண்டுகளாக டெரரை ஸ்டேட் பாலிசி எடுத்திருக்கு. ரீசெண்டாக காசாவில் நிறைய பேர் அவங்க கொன்னாங்க. பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக டெரரை டூலாக எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நாடு. இப்போ 2 நாடுகளுமே பாருங்கள், ஸ்டேட் டெரரை வச்சு நம்ம பார்க்கலாம். இதை மீடியா டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதை தாண்டி இஸ்ரேல் பாகிஸ்தான் 2 பேருமே அத்துமீறி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை பிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஓகேவை 1947 ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்டீனில் பல பகுதியில் ஆக்குபை பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பாலஸ்டீனை இஸ்ரேல் ஆக்குபை பண்ணிடுச்சு. இன்றைக்கி லெபனானை ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லெபனானுக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிரியாவில் இருக்க கோலன் ஹைட்ஸை இல்லீகலாக ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கேஸாக ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை விட்டு கொடுத்தாங்க. இந்த 2 நாடுகளுக்கு மத்தியிலுமே நீங்கள் பாருங்கள், பெருசாக வித்தியாசம் இல்லை. அது இல்லாமல் இந்த நாடுகளுக்குள்ளேயே மத சிறுபான்மையினர், கலாச்சார சிறுபான்மையினருக்கு எதிராக நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. பாகிஸ்தானுக்குள்ளே பலோச்சிஸ், ஷியா முஸ்லீம்ஸ், அஹமதியாஸ், இவங்களுக்கு எதிராக டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, வைலன்ஸ் இருக்குது. இஸ்ரேலுக்குள்ளே பாருங்கள், இஸ்ரேலுக்குள்ளே 20% அராப்ஸ் இருக்காங்க. மொழியை வச்சு பார்த்தீங்கன்னா அராப்ஸ், அவங்க இஸ்ரேலி சிட்டிசன்ஸ். இவங்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ளே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஸோ இதுதான் உண்மை. நீங்கள் தயவுசெய்து வெரிஃபை பண்ணிக்கணுன்னா புக்ஸை படிங்க, எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி நீங்களே தெரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. அதனால் இந்தியா இஸ்ரேலை பிளைண்டாக சப்போர்ட் பண்ணால், இஸ்ரேல் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம், இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது தவறு. இதில் உண்மையே கிடையாது. இது ஒரு அபத்தமான ஒரு வாதம். இஸ்ரேல், பாகிஸ்தான், அமெரிக்கா, சவுதி எல்லாம் சேர்ந்து தான்
இந்தியா இருக்கக்கூடிய பகுதியான சவுத் ஏஷியாவில் பயங்கரவாதம் வர்றதுக்கு ஊன்றுகோலாக இருந்திருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ நம்ம எப்பயுமே இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கணும். எது ஜஸ்டிஸ், எது நியாயம், அதை வச்சு தான் நம்ம இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை பார்க்கணும். ஃப்யூச்சரில் இந்தியா நம்முடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பயங்கரவாதத்தை தகர்க்கிறதுக்கும் நம்ம நாடுகளோட சரியான முறையில் உறவை வைக்கணும். இஸ்ரேலோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதே நேரத்தில் ஈரானும் முக்கியம், ரஷ்யாவும் முக்கியம். ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் தேவை. நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும். நம் நாடு நமக்கு முக்கியம். அந்த அடிப்படையில் மற்ற நாடுகளோடு நம்ம உறவை வைக்கணும். எந்த ஒரு பிளாக் கீழேயும் நம்ம போயிடக்கூடாது. எந்த ஒரு நாட்டுக்கும் நம்ம பிளைண்டாக சப்போர்ட் பண்ணக்கூடாது. நன்றி. ஜெய் ஹிந்த்.